بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களா வாழலாம் என்கிற பாடத்துல திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் புகாரி ஹதீஸுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வர்றோம். நேற்று நிறுத்திய இடத்திலிருந்து இன்றைய பாடத்தை நம்ம தொடருவோம். அப்ப என்ன உமர் சொல்றாங்க, நானும் அன்சாரியை சேர்ந்த ஒரு அண்டை வீட்டுக்காரன் கொஞ்சம் மதீனாவுடைய மேட்டு பகுதியில குடியிருந்தோம். அப்ப அவர் சொல்ற மேட்டு பகுதியில் இருந்தோமா, குன்னா நத்தனாவும் முசூல்னா இறங்குதல். ஏன் இறங்குதல் போறாருன்னு கேட்டா, இவங்க மேட்டு பகுதியில இருந்து இறங்கித்தானே வரணும். அப்ப குன்னா நத்தனாவுக்குன்னா முறை வைத்துக் கொண்டிருந்தோம். அந்நுசூல இறங்கி வருவதற்கு முறை வைத்துக் கொண்டிருந்தோம். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தா மார்க்கத்தை கத்துக்கலாம்ல. 2 பேரும் போய் மார்க்கத்தை கத்தா வாழ்வதற்கு என்ன செய்வது? அதனால முறை வச்சுட்டு ஒரு நாளைக்கு நீ போய் கத்துக்க, ஒரு நாளைக்கு நான் போய் கத்துக்கிறேன், அப்படி முறை. அப்ப குன்னா நத்தனாவும் நுசூலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்விடத்தில் இறங்கி வருவதற்கு நாங்கள் முறை வைத்துக் கொண்டிருந்தோம். முறைன்னா எப்படின்னு கேட்டா, என்சிலு யோமன் வான்சிலு யோமன், ஒரு நாள் அவர் இறங்கி வருவார், மறுநாள் நான் இறங்கி வருவேன். என்சிலுண்டா என்சில் அந்த அண்டை வீட்டுக்காரர் இறங்குவார், யோமன் ஒரு நாள் இறங்குவார். அஞ்சிலு நான் இறங்குவேன், யோமன் ஒரு நாள் இறங்குவேன். அப்ப நாங்க 2 பேரும் முறை வைத்து என்ன செய்வோம், படிச்சுட்டு இருப்போம். முறை வச்சு என்ன செய்வோம் அது சொல்றாரு. ஃபைதா நஸல்து, நான் இறங்கி வரும்போது, அவரை மேல வேலை பார்க்க சொல்லிவிட்டு நான் இறங்கி வரும்போது, ஜேத்துஹு அவரிடத்துல நான் வருவேன், பிஹபரி ராலிக்கல் யோமி மினல் வஹி, அன்றைய தினத்துல உள்ள செய்தி, மினல் வஹி வஹி, வஹி சம்பந்தமானது மற்றவைகளை எல்லாம் நான் கொண்டு வருவேன். இங்க வந்து மதீனாவுக்கு வந்துட்டு ரசூலுல்லாஹ்க்கு என்ன வஹி வந்துச்சு அதையும் கொண்டு வருவேன், என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சுங்க நியூஸையும் கொண்டு வருவார். அப்ப விழா நஸல்து, நான் இறங்கும் பொழுது, ஜேத்துஹு அந்த அண்டை வீட்டுக்காரர்கிட்ட நான் கொண்டு வருவேன். ஜீத்துக்கு பிறகு பே வந்தா கொண்டு வரணும் அர்த்தம். பிறகு சொல்லியாச்சு. ஜாண்டா வந்தான், ஜாபின்னா ரொட்டியை கொண்டு வந்தான்னு பே வந்துருச்சுன்னா, அப்ப ஜீத்துக்கு பி ஹபரின்னு பி வருவாங்க. இந்த ஜீத்துக்கு பின்னாடி பே வந்ததுனால ஜீத்துடைய அர்த்தம் வந்து கொண்டு வந்தேன், கொண்டு வருவேன். இதான் நஸல்து, நான் இறங்கும் போது, ஜீத்துஹு அவரிடத்துல கொண்டு வருவேன், பி ஹபரி ராலிக்கல் யோமி அன்றைய தினத்தின் செய்தியை, ஹபர்னா செய்தி, அன்றைய நாளின் செய்தியை கொண்டு வருவேன். செய்தினா என்ன செய்தி? மினல் வஹி, வஹியில இருந்தும், வகைரிஹி மற்றவற்றில் இருந்தும். வஹியா இருக்கலாம், அல்லது அடிச்சாரு பிடிச்சாரு, இப்படி சம்பவங்கள் இருக்கும்ல, மற்ற விஷயத்தை நான் வந்து அவருக்கு சொல்லுவேன். ஒய்தா நசல, அவர் இறங்கும்போது, அண்டை வீட்டுக்காரர் இருக்காருல, அவர் இறங்கும்போது சாலமிகளை அழிக்க, இதே போல அவரும் செய்வாரு. என்ன மாதிரி முறை வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, ஒரு நாளைக்கு நான் இறங்குவோம், ஒரு நாளைக்கு அவர் இறங்குவாரு. நான் இறங்கி நடந்ததெல்லாம் வந்து அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் இறங்குற அன்னைக்கு வந்துட்டு நடந்ததெல்லாம் வந்து எனக்கு சொல்லுவாரு. இப்படி இருக்கும்போது நசல சாஹிபியல் அன்சாரியும், என்னுடைய அன்சாரி தோழர் அந்த அண்டை வீட்டுக்காரர், அவர் இறங்கினார். யோம நௌபத்தி, அவருடைய முறையின் நாளில், நௌபத்துனா முறை, அவருடைய முறையுடைய நாள்ல வந்து அவர் இறங்குறார். அவர் இறங்க வேண்டிய நாள்ல அவர் இறங்குறார். இறங்கின உடனே இறங்கி போயிட்டாரா, போன பிறகு பார்த்தா பாபி லர்பன் சதீதா, போயிட்டு போனார் மட்டும்தான் இருக்குது, போயிட்டு வந்துட்டாரு. அதாவது கீழே போனாரு, கீழே போனோம்னு பரபரப்பான ஒரு நியூஸ் அவர் கிடைக்குது. அந்த பரபரப்பு நியூஸ் கேட்கணும், மனசு தாங்காம செய்வாரு, வேகமா வர்றாரு. மேல வந்து இந்த செய்தி ஒண்ணு சொல்லணும், முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு மதீனாவுல அப்படின்னு சொல்லுவதற்காக வேகமா வர்றாரு. எப்படி வர்றாரு அதை பாருங்க. எப்படி வருதுன்னா, நஸல இறங்கினார், சாஹிபியல் அன்சாரியு அன்சாரியை சேர்ந்த எனது தோழர் இறங்கினார். யோம நௌபத்திஹி அவருக்குரிய நாளில், அவருடைய நௌபத்து அந்த முறையுடைய நாள்ல என்ன செஞ்சாரு, அவர் இறங்க வேண்டிய நாள்ல இறங்கிட்டாரு. இறங்கிட்டு வந்தாருன்னு சொல்லல, வந்துட்டான்னு வச்சுக்கணும். இறங்கி விட்டு மேல வந்து விட்டார். வந்து பாபி என்னுடைய கதவை தட்டினார். லர்பன் சதீதன், கடுமையான முறையில தட்டினார். கடும் தட்டுகிறார், தட்டுறாரு, கதவை போட்டு அடிக்கிறார். வந்து என்ன செய்வாரு,
அது பரபரப்பான செய்தியை கேட்டால் என்ன செய்வோம், வேகமா தட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு லர்ப பாபு லர்பன் சதீதா, கடுமையான முறையில் என்னோட கதவை தட்டினார். தட்டிட்டு ஃபகால, அவர் கேட்டாரு, சம்மஹுவ, சம்மன்னா அங்கேன்னு அர்த்தம். சம்மங்கிறது இஸ்முல் இஷாரா, இடத்தை பத்தி உள்ளது. இஸ்முல் இஷாரான்னா அவன் இவங்கிறதுக்கு உள்ளது கிடையாது, அங்கே இங்கேங்கிறது உள்ளது. சம்மங்கிறது இடத்துல கட்டணும்ல, அங்கே இங்கேங்கிறதும் இஷாரா செய்யறது, அங்கே இங்கேங்கிறதுல அதுக்குள்ள வார்த்தை என்ன சம்ம. ஆ என்பது கேள்விக்குறி. இந்த சம்மன் இருக்குல்ல, இது ரெண்டு சொல்லுது. சம்ம என்பது சம்ம ஒண்ணு ஆ ஒண்ணு. இந்த ஆ ஒன்று ஆவுக்கு கடைசி அர்த்தம் செய்வோம். சம்ம ஹுவ, அவர் அங்கே, அவர் அர்த்தம் ஹுவனா அவர், உமர். சம்மன் அங்கே அர்த்தம் இருக்கிறாரா, சம்ம ஹுவ, அவர் அங்கே இருக்கிறாரா அப்படின்னு கத்துறாரு. கதவை தட்டி அவர் இருக்கிறாரா, உமர் தான் உமரை சொல்றதை கூப்பிடுறது கேட்கிறாரு. அது சம்ம ஹுவ, அவர் அங்கே இருக்கிறாரான்னு கேட்கிறாரு. அப்ப என்னடா நம்மளை பத்தி கேட்கிறாருன்னு சொல்லிட்டு இப்ப பசித்து நான் நடுநடுங்கினேன். பசியாண்டா நடுங்கினான். இப்ப பசித்து நான் நடுங்கி போய்விட்டேன். இப்போ ஹரஜித்து இலேஹி, நான் உடனே அவர் நோக்கி வெளியே ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை கொண்டு வந்தார்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹரஜித்து இலேஹி, நான் அவரை நோக்கி என்ன செஞ்சேன், வெளியேறினேன். வெளியேறணும் பகார, அவர் சொன்னாரு, அது ஹரச அம்ருன், பயங்கரமான ஒரு செய்தி நடந்து விட்டது. அது ஹரசனா ஏற்பட்டு விட்டது. அம்ருனா காரியம், அதுனா மகத்தான காரியம் ஏற்பட்டு விட்டது. பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சுங்கிறார் புகார் சொல்றாரு. அது ஹரச அம்ருன், கருமையான ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிறார். அந்த சம்பவம் என்னங்கிறதுலாம் இதுல அவர் இன்னைக்கு சொல்லிட்டாரு. இவர் அதை சொல்லல, இவர் என்ன பின்னாடி சொல்றது நினைக்கிறோம். என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்துல எல்லா மனைவிமார்களையும் தலாக் சொல்லிட்டாங்க, விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு மதீனா கூட பேச்சு. அதை கேள்விப்பட்டு ஓடி வர்றாரு. என்ன எல்லா மனைவியும் தலாக் சொல்லிட்டாங்களா, கோபத்தில் இருக்கிறாங்க, என்னமோ ஏதோன்னு சொல்லி என்ன செய்யறாரு, வேகமா வந்து கதவை தட்டி எல்லாரும் இருக்கிறாரான்னு கேட்கிறாரு. இவரும் பதவிட்டு வர்றாரு. என்னப்பான்னு கேட்டவுடனே பயங்கரமான விஷயம் நடந்துருச்சுங்கிறாரு. அந்த விஷயம் இதுதான். எந்த விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மாற, அது எப்படி நமக்கு தெரியுதுன்னு கேட்டா, அடுத்து உமர் சொல்ற வாசகத்திலிருந்து நம்ம விளங்கிக்கிறோம். சொல்றாரு, தகல்தல ஹப்ஸா, உமர் சொல்றாரு, நான் உடனே ஹப்ஸாவிடத்துல சென்றேன். ஹப்ஸா யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இவருக்கு மகள், உமருக்கு மகள். அப்ப உமர் என்ன செய்யறாங்க, ஏன் ஹப்ஸாட்ட போறாரு, மனைவியை தலாக் விட்டாங்கன்னா ஹப்ஸாவை தலாக் விட்டுருப்பாங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேகமா பாடப்பட்டு இவர் இறங்கி முழு நடந்திருக்காருலாம் சொல்லல ஹதீஸ்ல, நம்மளா விளங்கிக்கிறது. அந்த விஷயத்தை விளக்கி சொன்னோன்னே உமர் என்ன செய்யறாரு, வேகமா இறங்கி நேர மகள்கிட்ட வர்றார். தகல்து அலா ஹப்ஸா, ஹப்ஸாவிடத்திலே நான் வந்தேன். ஃபைதாஹிய தபுக்கி, அவர்கள் அழுவ கொண்டிருந்தார்கள். என் மகள் ஹப்ஸா வந்து ஒரு அழுகையா இருக்கிறாங்க. கூப்பிட்டு நான் கேட்டேன், தல்லகக்குன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அவங்களை தலாக் சொல்லிட்டு தல்லகக்குன்னு வச்சுக்கிறாங்க. அந்த சொல்ற தோரணையில என்ன செய்வாங்கன்னா கேள்வியை கொண்டு வருவாங்க. சாப்பிட்டு விட்டாயான்னு கேட்கலாம், சாப்பிட்டாய் அப்படின்னா சாப்பிட்டாயான்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் இங்கே தல்லகக்குன்னு தான் இருக்கிறது. அவருடைய அந்த சொன்ன தோரணை கேள்வி தோரணையா இருந்ததுனால கேள்விக்குறி போட்டிருக்காங்க. அதுல தல்லகக்குன்னு வச்சுக்கணும். தல்லகக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வந்து உங்களை எல்லாம் தலாக் சொல்லிட்டாங்களான்னு மனைவி மகள்கிட்ட போய் கேட்கிறாரு. ஆளுத்தவங்க சொல்றாங்க, அது எனக்கு தெரியல, கோபத்தில் இருக்கிறாங்கிறதுனால உங்களுக்கு புரிஞ்சுக்கல, அது எனக்கு தெரியலங்கிறாங்க. சும்மா தகல்து அரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போனேன். ஃபகுல்து, நான் சொன்னேன், வான காயிமுன், நான் நின்று ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவர் நின்றுகிட்டே என்ன செய்யறாரு, நான் சொன்னேன், தல்லக்த நிசாக்க, உங்க மனைவியை நீங்க மனைவிமார்கள் எல்லாம் தலாக் சொல்லிட்டீங்களான்னு நான் கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இல்லையே அப்படிங்கிறாங்க. கொடுத்து அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், சந்தோஷத்துல நான் அல்லாஹ் அக்பர் சொன்னேன் அப்படின்னு வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்கள் விவாகரத்து செஞ்சு ஏதோ கோபத்துல திட்டிருவாங்க இருக்கு, அது ஊர் கூட அப்படி பரவிடுச்சு, மனைவிமார் அப்படி டைவர்ஸ் பண்ணி விட்டாங்கன்னு பரவி போச்சு.
அப்ப நம்ம மகளையும் டைவர்ஸ் பண்ணிருப்பாங்களா, கவலைப்படுவாங்கன்னு ஒரு மகன் போய் கேட்கிறாரு. அவங்களும் என்ன செய்ய தெரியலங்கிறாங்க. தெரியலன்னா என்னன்றது இல்லைன்னு சொல்லல. ஏன் இல்லைன்னு சொல்லணும்னா சொல்ல கோபமா இருக்கிறதுனால நடந்திருக்கலாம்னு இவங்களுக்கு என்ன செய்யறது, சந்தேகம் இருக்கிறது. அதனால தெரியுதான்னு தலாக்கு விட்டாங்கன்னா லாஜிக்கிறாங்க, எனக்கு தெரியலங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா சும்மா தகவல் தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்போ ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து ஃபகுல்து சொன்னேன், வானா காயிமுன், நான் நின்ற நிலையில இருந்து கேட்டேன், தல்லக்த நிசாக்க, உங்க மனைவிமார்களை நீங்கள் விவாகரத்து பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இல்லைன்னாங்க. ஃபகுல்து அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்ன்னு நான் சொன்னேங்கிறோம். இதுல ஒரு எதுக்கு இந்த பாடத்தை கொண்டு வந்தாருன்னு கேட்டா, கல்வியை அறிந்து கொள்வதற்கு முறை வைத்துக் கொள்வதல்ங்கிறது வந்திருக்காரு. அதாவது நமக்கு வந்து ஒரு உலகத்துக்காக வேண்டி நம்ம உழைக்க வேண்டி இருக்கிறது, மார்க்கத்தையும் கற்க வேண்டி இருக்கிறது. உலகத்துக்கு உழைக்கும் பொழுது மார்க்கத்தை கற்க முடியாது என்ற நிலையில் வரும் என்று சொன்னால், அது மார்க்கத்தை கற்கிற காரணத்தினால் வந்து என்ன செய்ய முடியாது, உலகத்துக்கு சம்பாதிக்க முடியாது என்று வரும் என்று சொன்னால் ஷேர் பண்ணிக்கலாம். சில 2 பேர் சேர்ந்து என்ன செய்யலாம், ஷேர் பண்ணி கொண்டு வந்து நம்ம செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால், இப்ப இந்த காலத்துல ஒரு மதரசா நடத்துறாங்க. மதரசா நடத்தி மாணவர்களை சேர்க்கிறாங்க. அந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா முழு நேரத்தையும் ஒதுக்கி வந்து படிக்கிறாங்க. படிக்கும் பொழுது அந்த மாணவர்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, சமுதாயம் ஷேர் பண்றாங்க. இந்த அப்ப நீங்க போய் மார்க்கத்தை கற்றுறது எங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கா நாங்க எங்க உழைப்பு வந்து உங்களுக்கு உதவி செய்யறோம், நீங்க போய் மார்க்கத்தை கற்றுறது எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க மக்கள் நன்முறையில தர்றாங்க. இது வந்து முறை வைத்தல் தான். இந்த முறைக்கெல்லாம் இந்த அதிசயம் ஆதாரமா வச்சுக்கலாம். 2 பேர் செய்வதற்கு ஆதாரமா இருந்தா ஒரு சமுதாயம் செஞ்சாலும் அதே தானே. 2 பேர் முறை வைத்து நீ போய் மார்க்கத்தை கத்துக்குவா, நான் சம்பாதிக்கிறேன், 2 பேரும் பிரிச்சுக்குவோம். அது மாதிரி நான் போய் மார்க்கத்தை கத்துட்டு வர்றேன், நீ சம்பாதிக்க, நம்ம 2 பேரும் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு பேசின்னு வந்தாங்கன்னு சொன்னா இது இந்த ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் இருக்குது. இதே மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கு சமுதாய பணியில யாராவது ஈடுபடுறாங்கன்னு சொன்னா, மார்க்கத்துக்காக ஈடுபடுறாங்கன்னு சொன்னா, அவங்க அதுவே ஈடுபட்டாங்கன்னா துணியாவுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்ம மாதிரி வேலைக்கு போனா சம்பாதிச்சிருப்பாங்கல்ல, வேலைக்கு போகாம இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, மார்க்கத்தை அவங்க அறிந்து உங்களுக்கு சொல்வதற்காக தான். அவங்க அறிந்து கொள்வாங்க, உங்களுக்கும் சொல்வதற்காகத்தான் அவங்க செய்யறாங்கும் போது இந்த மாதிரி மதரசாக்கள் சரியான அதுக்காண்டி வழிபட்டுக்கிற மதரசாக்கள், தப்பா சொல்லிக் கொடுக்குற மதரசாக்கள் இது இருந்தாரு. சரியான மார்க்கத்தை மார்க்கத்தை கற்றுட்டு வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காம நிறைய பேர் மார்க்கத்தை படிக்கிறாங்க, படிச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா அருநாடு வேலைக்கு போயிடுறாங்க. மக்களுடைய உதவியில் நீ படிக்கிற, ஒப்பந்தத்தில் படிக்கிறாய், படித்து முடித்தவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போயிடுறாங்க. அப்ப நீ அந்த கடமையை தவறு, அப்படி இருக்கக்கூடாது. யாருக்கு இது கூடும்னு சொன்னா, நமக்காக சமுதாயம் பொறுப்பேற்றுக்கிறாங்க, நம்ம உணவு வசதி எல்லாம் அவங்க செஞ்சு தர்றாங்க, நம்ம மார்க்கத்தை கற்று அவங்களுக்கு பயன்படணும் இருக்கணும். அப்படி செய்வார்களே ஆனால் அது மார்க்கத்துல உள்ளதுதான் என்ற ஒரு வாதத்திற்கு இந்த அதிகமாக காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த பாடம் 90வது ஹதீஸ். 90வது ஹதீஸுக்கு ஒரு பாடம் போடுறாரு. என்ன பாடம் போடுறாருன்னா, பாபுல் ஹலபு. ஹலபு என்றால் கோபத்தை வெளிப்படுத்து, கோபித்தல். அது ஹலபுனா என்னது, கோபம் கொள்ளுதல். எப்ப கோபம் கொள்றதுன்னு கேட்டா, ஃபில்மோ இவத்தி ஒரு தாலீம், அறிவுரையின் போதும் கற்றுக் கொடுக்கும் போதும். மோவிலத்துன்னு சொன்னா வா அல்லா என்று சொன்னால் அறிவுரை சொன்னார். அவருடைய மஸ்தர் வந்து 33 வரும்ல, அது உள்ளது. மறுபீலத்துன்னு சொன்னோம்ல, அது மாதிரி மோவிலத்துனா ஒரு அறிவுரை. தாலீம் என்பது அல்லம என்பதனுடைய மஸ்தர் யூனிஃபார்மா வந்துருக்கலாம், நான் எடுத்துக்கலாம். அப்ப மோவிலத்து என்றால் அறிவுரை, தாலீம் என்றால் கற்பித்தல். அப்ப அறிவுரையின் போதும் கற்பித்தலின் போதும் கோபப்படுதல் பற்றிய பாடம். எப்ப கோபப்படும் கேட்டா, இதாரா பிடிக்காத ஒன்றை காணும் போது, பிடிக்காத ஒன்றை அவர் பார்க்கிறார், ஆசிரியர் பார்க்கிறாரு, பிடிக்காத ஒன்றை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மக்கள். அப்ப கோபப்பட்டு அப்படி பண்றீங்கன்னு கோபமா சும்மா சாதாரணமா சொல்லாம கோபத்துல சொல்வதை கூடுமான்னு கேட்டீங்கன்னா அது பற்றிய பாடம். பாபுல் ஹலபி, கோபப்படுவது பற்றிய பாடம். எப்ப கோபப்படுவது, மோகத்தி அறிவுரையின் போதும் ஒரு தாலீமை கற்பிக்கும் போதும். மோகத்தில் அறிவுரை, தாலீம்னா கற்பித்தல். கற்பிக்கும் போதும் அறிவுரையின் போதும் கோபப்படுவது பற்றிய பாடம். எப்ப கோபப்படுவதுன்னா, இதாரா
அவருக்கு வெறுக்கிற ஒன்றை காணும் போது, பிடிக்காத ஒன்றை காணும் போது கோபப்படுவது பற்றிய பாடம் அப்படின்னு தலைப்பு போட்டு ரசூலுல்லாஹ் கோபமாக ஒரு செய்தி டீல் பண்ணியிருக்கிறாங்க. அதை கொண்டு வர்றாரு. அது என்ன ஹதீஸ்? 90வது ஹதீஸ். ஹதஸனா முஹம்மது இப்னு கஸீர், முஹம்மது இப்னு கஸீர் நமக்கு சொன்னார். அவர் சொல்றாரு, அக்பரனா சுஃபியானு, சுஃபியான் என்பவர் நமக்கு சொன்னார். அவர் யாருடைய சொல்றாருன்னு கேட்டா அனிபுனி அபி ஹாலிதின், இப்னு அபி ஹாலித் வழியாக அவர் சொன்னாரு. அவர் யார் சொன்னார்னு கேட்டா அன் கைஸ் இப்னு அபி ஹாசிம், கைஸ் இப்னு அபி ஹாசிம் வழியாக அவர் சொன்னாரு. அவர் யாருடைய சொன்னார்னு கேட்டா அன் அபி மசூதுல் அன்சாரி, அபு மசூத் அன்சாரி சஹாபிவர், அபு மசூதுல் அன்சாரி வழியாக அவர் சொன்னார். அவர் சொன்னாரு, கால ரஜுலுன், ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, லா அகாது உதுரிக்கு ஸலாத்த, நான் தொழுகையை அடைந்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறேன். அதற்கென அடைந்து கொள்வது, அதனுடைய தன்னிலை உதிருக்கு நான் அடைந்து கொள்வது. லா அக்காது, அக்காதுங்கிறது ஏற்கனவே முகாரபாவுடைய நீங்க படிச்சிருக்கீங்க. அசாக்காத கர்ப அவுசக்க இதெல்லாம் என்னதுன்னு கேட்டா ஒரு செயலை செய்ய முற்படுவது என்பதற்கு பயன்படுத்துற வார்த்தை. லா அக்காது உதிரிக்கு சலா, உதிரிக்கு சலாத்துனா தொழுகையை நான் அடைவேன். லா அக்காது உதிரிக்கு சலாத்துனா தொழுகை அடைய முடியாதவனாக இருக்கிறேன். தொழுகை எனக்கு அடைய முடியல. எதனால் அடைய முடியலன்னு சொன்னா மிம்மா யு தவ்வினா ஃபுலானும், இன்னார் இந்த பேரை சொல்லியிருப்பாங்க. அந்த பேரை அறிவிப்பாளர் எதுக்கு பேரை சொல்லி அவரை டேமேஜ் பண்ணணும்னு மறைச்சிட்டு இன்னாருன்றாரு. அவர் பேரை சொல்லியிருப்பாரு, ஒரு ஆள் இப்ராஹிம் சொல்லியிருப்பாரு. அதை இந்த அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் என்ன செய்ய, அபு மசூத் என்ன செய்வார்னு கேட்டா எதுக்கு அந்த மனுஷன் பேரை போட்டு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைத்தார்களே. ஆனால் புரான் இன்னார்னு போட்டுருவாங்க. இன்னார்னா என்ன, அவர் பேரை கேட்காத ஒரு ஆள் வச்சு கேட்டுருவாங்க. அப்ப மிம்மா தவினா புரானும், இந்த நபர் எங்களுக்கு நீளமாக நீட்டுவதால், தப்போட நீட்டுவது, எங்களுக்கு நீட்டுகிற காரணத்தினால் நான் தொழுகையை அடைந்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறேன். ஒரு மனிதர் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தொழுகை இந்த ஆளு பயங்கரமா நீட்டுறாரு. நீட்டுறதுனால எங்க தொழுகை போக முடியல. போனா 1 மணி நேரம் ஆயிரம் ஒரு தொழில் முடிக்கிறதுக்கு, அரை மணி நேரம் நிறுத்திடுவாரு. அவ்வளவுக்கு எனக்கு டைம் ஒதுக்க முடியாது. அதனால அந்த தொழுகைக்கு நான் அடைந்து கொள்வது கிடையாது. கால ரஜுன்னு யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அக்காது உத்ரிகு ஸலா, தொழுகையை நான் அடைந்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறேன். எதனால் இருக்கிறேன்டா மிம்மா தவ்விலு பினா ஃபுலானும், இன்னார் நீட்டுகிற காரணத்தினால், இன்னார் எங்களுக்கு நீ பின்னாண்ட எங்களுக்கு இந்த நபர் நீட்டுகிற தொழுகையை நீ தவிர தவிர சலாத்த வச்சுக்கோங்க. மிம்மா தவிர சலாத்த பினா ஃபுலானும், இன்னார் தொழுகையை எங்களுக்கு ரொம்ப நீளமான தொழுகிற காரணத்தினால் நான் தொழுகையை நான் அடைந்து கொள்ள முடியல. அப்படின்னா நீளமாக ஒரு வேலைக்குன்னு வருவோம், 10 நிமிஷம் தொழுவ முடியும்னு நினைச்சோம்னா 1 மணி நேரம் தொழுவாருன்னா நான் எப்படி வேலைக்கு போறது? அதுக்கு நான் பள்ளிக்கு வர்றதில்லை. நான் தொழுகை அடைந்து கொள்கிற நீட்டுற காரணத்தினால நான் பள்ளிக்கு வரமாட்டேங்கிறேன். அது என்ன என் மேல தப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறார். இதை அபு மசூத் அன்சாரி சொல்றாங்க, நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபீ மௌஇதத்தின், ஒரு அறிவுரையின் போது நான் பார்த்ததில்லை, அசத்த கதவன், கடும் கோபக்காரராக நான் பார்த்ததில்லை, மின் யோமிதின், அன்றைய தினத்தை விட. இதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு பயங்கர கோபம். எந்த அளவு கோபம்? இந்த மாதிரி கோபத்தை இதுக்கு முன்னே நான் பார்த்ததில்லை. கோபத்தை காட்டுறாங்க. அந்த கோபம் எப்படிப்பட்டதா இருக்குது? இவ்வளவு நாள் நம்ம பார்க்காத ஒரு ரசூலுல்லாஹை பார்க்கிறோம், அவ்வளவு பெரிய கோபம் இருக்க. அபு மசூத் சொல்றார், ஃபமா ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை நான் பார்த்ததில்லை, ஃபீ மௌஇதத்தின், ஒரு அறிவுரையின் போது, அசத்த கல்வன், கடும் கோபமானவர்களாக நான் பார்த்ததில்லை, மின் யௌமைதின், அன்றைய நாளை விட. அன்றைய நாள் அன்னைக்கு இந்த கேள்வி கேட்டார் ஒரு ஆளு, அதை விட வேற ஒரு நாளில் அவங்க கட்டும் கோபப்பட்டு நான் என்ன செஞ்சதை பார்த்ததில்லை. இந்த செயல் அவர் மேல கோபப்பட்டது சொன்ன அந்த மனிதர் மீது இல்ல, நீட்டுறாருல அவர் மேல கோபம். தொழுகை நீட்டி வரக்கூடிய மக்கள் தொழுகை வராம இருக்கிறார்ல அவர் மேல கோபப்படுறாங்க ரசூலுல்லாஹ்.
ஒகால சொல்றாங்க, ஐயுஹன்னாஸ் மக்களே, இன்னக்கும் முனஃபிரூன நீங்கள் வெறுப்பேற்றக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். மக்கள் ஆர்வத்தோட பள்ளிக்கு வரக்கூடியவர்களாக இருக்கணும். உங்க செயல்னால வெறுப்பு வெறுப்பு விளைக்கிறீர்கள். இன்னக்கும் வெறுப்பு நஃபரத்தன வெறுப்பு. இன்னக்கும் முனஃபிரூன நீங்கள் வெறுப்பேற்றவங்களா இருக்கிற விரட்டுறவர்களா இருக்கிறீங்க. ஃபமன் ஸல்லா பின் நாசி யார் மக்களுக்கு தொழுவிக்கிறாரோ ஃபல்யுஹஃபிஃப் அவர் லேசாக்கணும். மக்களுக்கு தொழுவிக்க ஷார்ட்டா இருக்கணும். ஏனென்றால் மக்களில் இருக்கிறார்கள் அது மறியல, இன்னும் மறியல நோயாளி இருக்கிறார்கள், ஒரு லாயிஃப பலவீனர் இருக்கிறார்கள், ஒரு ஹாஜத்தி தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள், ஒரு வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால் நீ மக்களுக்கு தொழுவிச்சு என்று சொன்னா லேசாக ஆக்குங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கடுமையான கோவப்பட்டு, இந்த மாதிரி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ஒரு அறிவுரையை சொன்னார்கள் அப்படின்ற ஹதீஸ் வருது. இதுல அவருடைய பாட தலைப்புக்கு ஏற்ற வகையில் ஹதீஸ் இருக்கிறது. ஏன்னு கேட்டா ஒருத்தர் புகார் சொல்றாருன்னா, ஏன் அந்த மாதிரிலாம் செய்ய பார்த்தாடுப்பான்னு அப்படி சொல்ற வருவாங்க. ரசூல் என்ன செய்யறாங்க, கோவம்னா கோவம், இந்த மாதிரி கோபத்தை பார்த்ததே இல்லைங்கிற அளவுக்கு கடுமையான கோபமா வைத்துக் கொண்டு என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த மாதிரி அந்த அதிச வாட்சி சொல்லணும். அதனால தனியா தொழிலா செய்யுங்க, கூட்டு மக்களுக்கு தொழில்ச்சீங்கன்னா பாத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி ரசூல் என்ன செய்யறாங்க, எச்சரிக்கை பண்றாங்க. மக்களுக்கு தொழில்ச்சிங்கன்னு சொன்னா சுருக்கமாக சொல்லட்டும். அப்ப நம்ம மக்களை போரடிக்கிற மாதிரியாக வெறுக்கிற மாதிரியாக நம்ம என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது என்கிற கூடுதல் வரும் தெரியுது. இந்த இடத்துல சில சில செய்திகளை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். நீங்க நாளைக்கு தாதி ஆகலாம், ஒரு பிரச்சாரம் ஆகலாம். அந்த ஆகும்போது என்ன செய்யணும்னு கேட்டா, அது எதையும் கவனிக்காம மைக்கு கரைச்சிட்டு என்ன செய்வது, அது வாட்டுக்கு ஈடு இருக்கிறது. நிறைய நாங்கள் அனுபவத்துல பார்த்ததுனால ஜும்மா இருக்குல்ல, ஜும்மாங்கிறது ஒரு 12ல இருந்து 1 மணி வரைக்கும் ஜும்மான்னு வச்சிருப்போமா. அது வரக்கூடிய மக்கள் என்ன நினைச்சு வருவாங்கன்னு கேட்டா, 1 மணிக்கு ஜும்மா முடிஞ்சிடும், பயானம் முடிச்சிருவாரு, ஒரு 1:15 தொழுகை முடிஞ்சிடும். 1:15 போகணும்னா தொழிலை சாப்பிட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு அந்த வேலை வெட்டிக்கு போறது கரெக்டா இருக்குன்னு கணக்கு பண்ணி வருவானாச்சா. இவர் 1 மணிக்கு முடிக்கிறாரு, 1:30 வரைக்கும் பயன் பண்ணுவார். அந்த மைக்கு பிடிச்சவங்க தலகால் புரியாது அவருக்கு, போட்டு அறுத்தனை செய்வாரு. அது பயானையை கேட்பாங்க மக்கள்லாம், எப்படா முடிப்பான்னு இருப்பாங்க. எப்படா முடிப்பான்ற அளவுக்கு மக்கள் வெறுக்கும் அளவுக்கு நீட்டிட்டு அது சும்மாண்டா ஷார்ட் டைமா இருக்கணும், இதுக்கு முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் அவங்க வேலைகளுக்கு போகணும். கடைக்கு போறவன் இருப்பான், பஸ்ஸுக்கு போறவன் இருப்பான், பள்ளிக்கூடத்துக்கு போறவன் இருப்பான், பரீட்சைக்கு போறவன் இருப்பான், பலதரப்பட்ட மக்கள் வீட்டில் போய் சோறாக்கி வைக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. அப்படி பல மாதிரி விஷயங்கள்ல இருக்கும் பொழுது நம்ம பாட்டுக்கு பயான போட்டு இழுத்தோம்னா நியாயமா வருமானு கவனிக்கணுமா இல்லையா? நிறைய தௌஹீதுங்கிற பேர்ல உள்ளவங்க அந்த ஜாஸ்தி பண்றாங்க. சுன்ன ஜமாத்துக்காரன் முத்தோலி பயனுக்கு கரெக்டா செஞ்சிடறோம், நம்ம சாட்டை தொழுதுறான். தௌஹீதாவது நம்மளையும் கேட்க போறாங்கன்னு சொல்லுறது, மைக்கை புட்டுச்சு அது வாட்டுக்கு 60 அறுத்து. அப்ப நீ சொல்ற எவ்வளவு வெறுப்பாங்க, இந்த புறாமுட்மான் பொருளை கட்டிச்சுட்டு இருப்பாங்க மக்கள்லாம். அவ்வளவு கோவப்படுற மாதிரி எல்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதை ரசூல்லா பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி கோபத்தில் உங்களை டீல் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி சில பொதுக்கூட்டங்களை பார்த்தோம்னு சொன்னா, நம்ம பேசிட்டு இருப்போம். பேசிட்டு இருக்கும்போது மக்கள் என்ன செய்வாங்கன்னா கலைய ஆரம்பிப்பாங்க. ஒரு பேச்சாளர் பேசும்போது என்ன செய்வாங்க, கலைய ஆரம்பிப்பாங்க. அது அறிவாளிகள் என்ன வழங்கணும், நம்ம அறுக்கிறோம் அல்லது நம்ம பேசுறத மக்கள் லைக்கல ரசிக்கல தெரிஞ்சு இத்தோடு முடிச்சுக்கணும் முடிக்கணுமா இல்லையா? வெறும் சேர்தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டம் ஆரம்பிக்கும் போது 500 பேர் இருப்பாங்க. இவர் மைக்க பிடிச்சவன 500 400 போய் 300 போய் 200 போய் 100 வரைக்கும் வரும். அதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு, வாட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது இப்படி இப்படி வெறுக்கிறாங்களே, நம்மளுடைய பேச்சு சரி ஈர்த்திருந்தா தான் எந்திரிச்சு போக மாட்டாங்கல்ல. நம்ம பேச்சு ஈர்க்கும் என்று சொன்னால் எந்திரிக்க மாட்டாங்க. ஈர்க்கிற ஒரு பேச்சு காரணமா இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு வேலை வட்டி அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஈர்க்கிறது என்று சொன்னா, நீங்க உங்களுடைய கடமை என்ன, சுருக்கி என்ன உடனே முடிச்சு நான் எவ்வளவு முடித்து கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணணுமே தவிர
நம்ம வாட்டுக்கு 10:30 வரைக்கும்னா 10:30 வரைக்கும் நம்ம டைம் இருக்கு போட்டு இங்கிருந்து இழுப்போம், எல்லாரும் போனாலும் போட்டோம், வெறுமான சேர் பார்த்து பேசிட்டு வருவோம்னு இருக்கக்கூடியவர்கள் தௌஹீத் பிரச்சாரகர்கள்ல அதிகமாக இருக்கிறார்கள். அதெல்லாம் அவங்களுக்குலாம் இந்த ஹதீஸ் பயங்கரமான எச்சரிக்கை. ரசூலுல்லாஹ் கடும் கோவப்பட்ட ஒரு விஷயம் என்னது, இந்த மாதிரி மக்கள் வெறுப்பேற்றவே கூடாது. அன்பு சொல்ல போனா ஒரு மனிதர்களே கெட்டவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ரஜுலுன் அம்மா கௌமன் முகோ காரிகும், மக்கள் விரும்பாத நேரத்தில் அந்த சமுதாயத்துக்கு தலைமை தாங்குறாங்க, அவர் தான் மனிதர்கள் கெட்டவங்கிறாங்க. மக்கள் ஒன்று வெறுக்கிறாங்க, நீ கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ மீது இமாமத் செஞ்சுட்டு இருக்கிற. அதனால இந்த தலைமை தாங்குறவர்களுடைய தன்மையின் காரணமாகவே தான் கடந்த காலங்களெல்லாம் பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் குறைஞ்சிருவாங்க. ஒரு வாரத்துக்கு இழுத்தாருன்னா எப்படி வருவாங்க, போனா 2 நிமிஷம் 3 நிமிஷம் தொழுது ஒளியாகும்னா அவனுக்கு நேரம் ஒதுக்குறது கஷ்டமா இருக்காது. இவன் பாட்டுக்கு 1/2 மணி நேரம் கவனம் எடுத்தாங்க என்ன செய்வான், நம்ம போனோம்னா 1 மணி நேரம் எடுத்துக்குவாரு, அம்புட்டார் நமக்கு இல்லை அப்படின்னு வராம போயிடறான். அப்ப நம்முடைய செயலின் காரணமாக தீனை விட்டு இபாதத்தை விட்டு மக்கள் வெறுப்படையும் அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, நாம போகக்கூடாது. அதே மாதிரி வெறுப்பு ஏற்றுவதில் முக்கியமான ஒரு வெறுப்பு ஏற்றுவது தெரியுமான்னு கேட்டா, பள்ளிவாசல்ல மைக்கு போட்டு பயன் பண்ணுவாங்க. இந்த மைக்கு போட்டு பயன் பண்ற பள்ளிவாசல் உள்ள வர்றவனுக்கு மைக்கு தேவையில்லை. இந்த மைக்கு இதுக்கு வெளி உலகத்துக்கு கேட்கறது தான் மைக்கு போற, வெளி உலகத்துக்கு உனக்கு கேட்பானா இத, அவனுக்கு டிஸ்டர்பா இருக்கு. கேட்க விரும்பணும் உள்ள வந்துடுவான், கேட்க விரும்பாலும் என்ன செய்வான், அவன் வீட்டுல இருந்துட்டு இருப்பான், அவன் பிள்ளைகள் படிச்சுட்டு இருப்பாங்க, அப்பா உடம்பு சரியில்லாம இருக்கு, இதே நோயாளி இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, பலப்பட்ட ஆளுங்க இருப்பாங்க. அவ்வளவுதான் கேட்க வைக்க ஆகும். மைக்க போட்டோன்னு அவன் வெறுத்து போய் எப்படா முடிப்பான் இவன், ஏன்டா அந்த மாதிரி காது தெரிக்குது, பள்ளிவாசலுக்குள்ள பயன் பண்றதுக்கு மைக்கு இருக்கு. அவர் மைக்க போட்டுருக்கு, நீங்க தெருவில் பொதுக்கூட்டம் போட்டீங்கன்னா அதுக்குன்னு வர்றாங்க, அவங்களுக்கு போடலாம். பள்ளிவாசல்ல மைக்க போட்டீங்கன்னா பள்ளிவாசல் பயான் கேட்கிறாங்க, அவன் வந்திருப்பானே முஸ்லிம் இல்லாத காப்பீடு இருப்பானே, அவனையெல்லாம் போட்டு டிஸ்டர்ப் பண்ண நீங்க. அப்ப நீங்க இதெல்லாம் இந்த ஹதீஸ்ங்கிற பாத்தீங்கன்னா வெறுக்கிறாங்க. நிறைய ஊர்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க போலீஸ். யாரு RSS காரங்க, நம்ம மக்கள் இவங்க அநியாயம் பண்றாங்க, மைக்க போட்டு சாவடிக்கிறாங்க. இப்படி ஒருத்தர்கள் நடப்பாரு. அதுதான் ஜாஸ்தி இந்த கூத்துக்கள் பண்றது, பயான்களுக்கு மைக்கு போடுறீங்க பிரயாசம்ல. இது எல்லாமே இந்த ஹதீஸ்ல அடங்கும். இந்த ஹதீஸ்ல உள்ளது இன்னக்கும் நஃபீருன, மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறீர்கள் நீங்கள். இது வெறுப்பு தானே. அவன் கேட்காத ஒன்றை அவன் படிச்சுட்டு இருக்கும்போது நீ போட்டு சட்டை போட்டு பேச வேண்டும் என்பதும், குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது எலி போடுற மாதிரி மைக்கு போட்டு பண்ணுவது, இதே நோயாளிக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணுவது, அவங்களுக்குள்ள ஏதோ டிஸ்கஷன் பண்ண கூட முடியாது, மைக்க போட்டு அலற விட்டுருவாங்க. ஒரு 2 பேர் பேசிட்டு இருந்தா கூட ஒருத்தர் இவங்க பேசுறாங்க, அவங்க விளங்காது, அவங்க பேசுறவங்க விளங்காது. இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு ஹதீஸ்ல கடும் எச்சரிக்கை இருக்கிற ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இது நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். நிறைய செய்யறாங்க இந்த மாதிரி, கொஞ்சம் கூட இவைச்சம் இல்லாம. அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அடுத்ததாக 91வது ஹதீஸ். ஹதஸனா அப்துல்லாஹ் இப்னு முஹம்மத், அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது நமக்கு சொன்னார். அவர் சொன்னார், ஹதஸனா அப்துல் மலிக் இப்னு அம்ருல் அக்தி, அப்துல் மலிக் என்பவர் நமக்கு சொன்னார். அவர் சொன்னார், ஹதஸனா சுலைமான் இப்னு பிலால் மதீனி, சுலைமான் இப்னு பிலால் மதீனிங்கிறவரு, ஆமா மதியனி தான் வரணும். மதீனின் தான் மதனின்னு இருப்பாங்க. இது மதியனிங்கிறது தான் மதீனி போட்டிருக்காங்க. மதியன்கிற பகுதியை சேர்ந்தவர் சுலைமான் இப்னு பிலால் மதியனி. அவர் நமக்கு அறிவித்தார். யாருடைய அறிவித்தார்னா ரபியா பின் அபி அப்துல் ரஹ்மான், ரபியா பின் அபி அப்துல் ரஹ்மான் வழியாக அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டா யசீத், யசீத் வழியாக அறிவிக்கிறார். யசீத் யாருன்னு கேட்டா மௌலா முன்பைஸ் என்பவருடைய அவரால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை. மௌலானா விடுதலை செய்யப்பட்ட அடிமை. முன்பைஸ்னா ஒரு ஆளுக்கு பேரு மௌலா முன்பைஸ் என்பவருடைய விடுதலை செய்யப்பட்ட அடிமையாக இருந்த யசீத் என்பவர் வழியாக அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டா ஜெயித் இப்னு காலித் ஜுஹனி, இவர் சஹாபி. ஜெயித் இப்னு காலித் ஜுஹனி வழியாக அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார் கேட்டா அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஸாலஹு ரஜுலுன், ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறாரு. அனில் லுகுத்ததி, லுகுத்தான்னு சொன்னா அதாவது கண்டெடுக்கும் பொருள். லுகுத்தான்னு சொன்னா மிஸ் பண்ணிருப்பாங்கல்ல பொருள்களை, தவறு விட்டுருப்பாங்கல்ல, தவறு விட்ட பொருளை ஒருத்தர் எடுத்துக்கலாமான்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு. என்ன இருக்கிறாரு, ரோட்ல போயிட்டு இருந்தேன், ஒரு மணி பஸ் கிடந்துச்சு, ரோட்ல போயிட்டு இருந்தேன், ஒரு போன் கிடந்துச்சு, ஒரு பேனா கிடந்துச்சு, ஒரு வாட்ச் கிடந்துச்சு,
ஒரு செயின் கிடந்துச்சு, ஒரு கொலுசு கிடந்துச்சு, நிறைய பார்ப்பாங்கல்ல கீழே. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாவாதான் கேள்வி. அதாவது சேலை கொடுத்தும் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாரு, அனில் உக்தத்தி, கண்டெடுக்கும் பொருள். உக்தானது கண்டெடுக்கும் பொருள் என்றால் தவறு விட்ட பொருள் வச்சுக்கோங்க. யாரோ தவறு விட்ட பொருளை பற்றி ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார், என்ன ரசூலுல்லாஹ் பதில் சொன்னார்கள் என்பது சமயம் அடுத்த வாரத்துக்கு பார்த்துக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.